5 கிலோமீட்டர் ட்ரக்கிங் முடிச்சு மேல வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ். காட்டுக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா கரிச்சையா கிடக்கு. நாம இப்போ காட்டுக்குள்ள சமையல் ஆரம்பிக்க போறோம். நான் என்னதான் ஓபி அடிச்சலாம்னு நினைச்சாலும் ஓபி அடிச்ச விடல. ஓகே, 2 வாழை இலை ரெடி. இன்னைக்கு ஒரு புடி வா. இங்க வழி இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு வண்டியை கொண்டு வச்சிருக்கோம். சரி, இந்த வேலை இங்கே வந்து ப்ரைவேட் யாருமே அலோடு இல்லை. நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்டேஷனில் இங்கே வந்திருக்கோம். அவன் இதை பார்த்து யாரும் இங்கே வராதிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கோம். அது ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரக்கிங் முடிச்சு மேலே ஏறி வந்திருக்கோம். நாங்கள் மேலே வந்த உடனே இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கூட மேலே போக போகிறோம். மேலே ஒரு பிளேஸில் போய் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த ப்ராப்பர்ட்டியில் உள்ள நமக்கு ஒரு வீடு தந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே மழை பெய்யுது. இன்னைக்கு இங்கே தான் ஸ்டேன்னு எனக்கு என்னோட ஓப்பன் ஆகல. அஞ்சு கிலோமீட்டர் ட்ரக்கிங் முடிச்சு மேல வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ். ஆனா என்னன்னா, எங்களால லொகேஷன் மட்டும் தர முடியாது. இது இப்ப பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. கூடி சீக்கிரம் இங்க ரெசார்ட் வந்த அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இந்த லொகேஷனை காமிக்கிறோம். உள்ள போய் பார்ப்போம் வாங்க. உள்ளேயே வரும்போது டைனிங் டேபிள் இருக்கு. முதல்ல கிளீனிங் ப்ராசஸ். என்னுடைய வெளியே ஒரு சவுண்டு கேட்கு. இங்க என்னன்னு பாரு, வெள்ளம் இல்லையா? மேல வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இறைச்சி எல்லாம் கழுவ போறோம் வாங்க. கீழே தான் பைப்புல கீழே தண்ணி வருது. அடங்கம்மாலே வெயிலா இருக்கலாம். ஏய், மண்ணு கருத்து முறை பைத்தியமே. வெள்ளம் குடிச்சதுக்கு வாங்க மேல எடுத்து தெரிச்சிடுச்சு. இதுல எல்லாம் இது வாயில போயிட்டா. நாம இப்போ காட்டுக்குள்ள சமையல் ஆரம்பிக்க போறோம். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ஊர்ல இருந்து யாராவது மலைக்கு மேல இதே மாதிரி வீடு கட்டி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி வந்து உட்காந்து தண்ணி எடுக்க 2 இடம் போச்சு. வந்தா என்னதோ டே வெள்ளம் கொண்டாங்கடே. நம்ம சிக்கன் கப்ப பிரியாணி வந்து செய்ய போறோம். தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. வேலை பாரு வேலை பாரு. கேட்ட கேமராமேன் வேலை ஒரு கண்டென்ட் இல்ல. இதுதான் கண்டென்ட். ஏய் கிளம்புங்களா? அதுல கிளம்புங்க. வாங்க எடுத்து தின்னு இருக்கேன்.
உள்ளி டேய் போய் உள்ள எடுத்துடா உள்ள எடுத்துடா எங்க இருக்கு ஏய் இருந்து இது வேலை பாரு கேஸையும் திறந்து வச்சோம்டா கேட்டா செஃப் நாங்க நின்னுதான் வேலை பார்ப்போம் லைட்டர் இல்லையா ப்ரோ தீப்பெட்டி இல்ல ப்ரோ வந்து ஒரு இடத்துல வந்தா ஒரு தீப்பெட்டி கொண்டாட தெரியல லைட் உனட்ட என்ன சொன்ன உள்ளே இருக்குதானே உள்ளி காணல உள்ளே காணல போய் உள்ளே தேடுவேன் போய் பேக் உள்ளே காணல நான் என்னதான் ஓபி அடிச்சலாம்னு நினைச்சாலும் ஓபி அடிச்ச விடல எனக்கு வேற வழி அந்த பேக்ல என்ன உனக்கு பேக்ல கிடக்கு உள்ளே எனக்கு பேக் நாங்க உள்ளி வேண்டல்லே அவன் வாங்கினேன் இதா உள்ளி சமையல் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது சமைக்க தேவையான எல்லா பொருட்களும் இருக்கா என்ன என்ன ஏய் இவ்வளவு தான வாங்குறேன் 100 மில்லி நான் 200 வாங்கல இருக்கா இல்ல 200 இல்ல 100 தான் இருக்குன்னு கவர் பேக் தானே லூஸ் தானே உள்ளி மட்டும் இல்ல இன்னொரு இல்ல மதியானா எத்தனை மதி என்னதோ நம்ம என்ன அலிபாயா கண்ட போறோம் 2 உள்ளி 2 தக்காளி வாங்கி வச்சிருக்கேன் ஏய் உனட்ட என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்னப்ப நீ அந்த இதே சொல்லல எண்ணெயே சொல்லல ஆமா வாங்காத காசு இது செப்பு தானே யாதோ ஹோட்டல்ல பரோட்டா கடையில போய் நின்னோம் 3 வருஷம் சூப்பராத்திரை என்ன வேண்டாம் நீ போட்டோஸ் எடுத்து உள்ளி வெளிச்சு யாரா இவன் ஆரம்பிச்சாதே ஐயே கராச் போட்டோஸ் இருக்கு என்ன என்ன கத்தி மண்ணம் இருக்குது ஹரியான்மா வேண்டாம் வேணாம் நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓட அது நாங்க பார்த்தோம் அரே நான் ஒண்ணு நடக்கவே நீ 2 மணிக்கு வரும் அவ்வளவுதான் சரி சரி இறங்கி போகும் ஈஸி சரி கொல்லுடி பெட்டன் இறங்கி போறோம் நாங்க தான் இந்த வழி அடி விஜயநாட நீங்க நிலைமை தான் வண்டி கொண்டு போறோம் ஏய் இந்த போல உங்க டேய் அவனே கையில எடுத்து விட்டுற என்ன கலங்க வரல இறச்சி குறவு இல்ல கலங்க தான் இறைச்சி குறவு இல்ல இறைச்சி நிறைய இருக்கு கிழங்கு குறவு டேய் 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 அவன்கிட்ட கூட அவன் வெட்டி தருவான் என்னடா கட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல லொகேஷன் இன்னும் கொஞ்ச நாள் கழிந்து இந்த இடத்துல ரெசார்ட் வரும் நிறைய ரெசார்ட் வந்த அப்புறம் நாங்க லொகேஷன் போடுறோம் ஓகே சூடு சூடு So சூடு guys, கிழங்கு வெந்துட்டு இருக்கு சிக்கன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேகும் வாரத்திலயா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு வாரத்துல நம்ம கூட கூட்டிட்டு வந்த செஃப் வந்து அவரு போன் பேச அவரு வந்து ஒரு பொறுப்பு இல்லாதவர் இதா வந்துட்டாரு ஒருத்தனை சமைக்கிறது கூட்டிட்டு வந்தோம் எங்க அவன் செப் இவன் தான் அந்த செப் இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் வெளியே போய் நின்று போன் பேசிட்டு இருக்கான் டேய் அராத்த நேபடுது அந்த நேபடுது ஒண்ணும் செய்யாது டேய் இறச்சினால செய்யணும் போய் இறைச்சி வெட்டாச்சு அதை வச்சு வெட்ட மாட்டான் யாரு இவன் வெஜிடேரியனா நீ குறைச்ச தின்னு வரலண்ணா வாய தூர தட்டுக்கிறேன் தின்னு எரிப்பா இருந்தா எரிப்பு அளவா எடுங்க இப்போ போதுமா மல்லிப்பொடி நான் இதான் மல்லிப்பொடி மல்லிப்பொடி கூட்டு வேணும் என்ன இருக்கு 2 மல்லிப்பொடி அது பெருஞ்சீரம் அது வெஞ்சிரும் யாரு பெருஞ்சீரக பொடி வாங்க சொன்னா இவனா ஏறு இது வேண்டாம் முளப்படி முள மதியா இவ்வளவு கத்தி இருக்கு ஆனா வா வச்சுதான் கடிப்பாரா செஃப் சொல்லி கொடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வேற இந்த உள்ளி எத்தனை போய் நான் போல சிக்கன் வலிங்க மட்டும் தம்பி உள்ளி எத்தனை சீக்கிரம் அது நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் உள்ளி நீ வேஸ்ட் ஆர்த்த தள்ள இதுதான் அந்த பத்தி அந்த இடல என்ன ஒரே பரபரப்பா இருக்கு நீ இருக்கு தின்னுவியா எங்களுக்கு எரிப்பு தான் உண்டு குழப்பம் இல்ல நான் நீ பார்த்து அளவா எரிப்பு போடணும் நாளைக்கு பேக் ஃபயர் ஆகும் என்ன என்ன பொடிக்கிட்டதோட தெரியாது வாரி தட்டங்க அங்க இடல கொண்டு வந்ததுக்கு எல்லா பொடியும் உப்புங்களே உப்பு 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 அங்கே ஒரு இங்க இருந்த உப்பு அது குழப்பம் இல்ல இது ஓகே ரெடி குறைச்சு என்ன விடுவேண்ணா இதுல என்ன இல்ல நீ நீங்க வேண்டிய இடம் இது தோல இது தேங்கண்ணங்க இல்ல இல்ல வீத்தினே இதுல என்ன கடக்கட்டு அப்படியே கொதிக்கட்டு ஃபுல்லா தானே இருக்கு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இந்த ஸ்பூனுங்க
இதுல அதுல நல்ல எண்ணெயில போட்டு வசக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரமா வசங்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் ஆவல்ல. ரிஜோ கேரி ஆன். வீடியோக்கு மட்டும் வசக்கிட்டு. ஓ ரிஜோ வருவேன். இவன் என்ன அடிக்கடி என்ன எடுத்துட்டு வந்து அர்த்தம் இல்ல. டேய் அதுல லாஸ்ட் இப்ப நம்ம இங்க வந்து இதெல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கோம். இறைச்சி எல்லாம் திறந்து மனத்தை மேல கறி சேர்ந்த அப்படி பறக்கி மாட்டிட்டு தின்னுவோம். சிக்கன் போடுங்க. இன்னும் வச்சு வந்தாரு வருவான். அதுலயே வேணும் இதுலயே வேணும். ரிஜோ என்ன நடக்குது? நானே மறைச்சக்கு பாக்கிய மறையில்லை மொத்தத்துல மறந்து பറ്റാது. இறைச்சி எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு. இனி அடைச்சு வைக்கணும். டேய் அடைச்சு வைக்க அடப்பு இருக்கா? டேய் அடப்பு வந்தாச்சு. இது அடப்பா? இதுதான் அடப்புன்னு சொல்லி தந்திருக்கேன். இதை வச்சு அடைச்சு வைப்பேன். இதை எப்படி இப்படி கேட்டா இப்படி கேட்டா வேண்டாம், இப்படி வச்சாதான் எடுக்க ஈஸியா இருக்கு. சரி அடப்பு வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி சாப்பிட தொடங்கியாச்சு. ஓகே, இது நீ ஒரு 5 minutes 5 or 10 minutes அப்படியே இருக்கட்டும். நாங்க அப்படியே வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரோம். வா வெளியே போ. என்ன பாருங்க சரி, நமக்கு நீ சாப்பிடுறதுக்கு இலை எடுத்துட்டு வரோம். கத்தி எடுத்துட்டு வா, கத்தி எடுத்துட்டு வா. வெள்ளம் பிடிச்சிட்டு வரோம். எல்லாத்துக்கும் ஒரு ரிசர்வ். இலவெட்ட கிளம்பியாச்சு. இலை வெட்டது கத்திங்க. இதான இலை வெட்ட கத்தி. வேற வித்தியாசம் என்ன இல்ல. போற வழியில வா தட்டுலுக்கு ஒரு போயிட்டு வரும். தட்டுலயா? ஓ தட்டுல ஒரு வியூ எடுத்துட்டு வரும். வா. அப்படி இலை தேடி தேடி ஒரு 10 நிமிஷம் எல்லா பக்கம் நடந்து வந்த அப்புறம் ஒரு வாழை இலையை பார்த்தோம். ஒரே ஒரு வாழை தான் இந்த இடத்துல இருக்கு. அந்த வாழை இலையை வெட்ட போறோம். சரி இது கீரா எடு. ஒண்ணுமதி அந்த அதையும் கூட இருந்தலை இருக்குல்ல நடுவில் பிடிச்சிட்டு வெட்டுறான்னா. ஓகே மேல வச்சு தைக்காத கீரணும். ஓகே 2 வாழை இலை ரெடி. 20 நிமிஷம் தாண்டிச்சு. ஓபன் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னா. அப்பா ஸ்பூனுங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். நல்லபடியா வெந்திருக்கு. ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். நல்லா வந்தாச்சு. அடுத்து மல்லித்தலை போடுவோம். மல்லித்தலை எடுத்துட்டு வாடகை. மல்லித்தலை போட்டு கிண்ட கூடாது இல்லையா? கிண்டனாமா? அவ்வளவு ஆஃப் பண்ணட்டா? செஃப் என்ன சொல்லுத? ஓகே முடிஞ்சு. நீ 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க போறோம். டன். இதை என்ன செய்யணும்னா இதை இப்படி மடக்கி
சமைக்கிறது உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா இவனை கான்டாக்ட் பண்ணா போதும், இதே மாதிரி வந்து சமைச்சு கொடுப்பான். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். டைம் ஆச்சு, இருட்டியாச்சு, வீட்டுக்கு போகணும். இன்னும் வந்த அந்த 5 கிலோமீட்டர் மேலே ஏறினது அவ்வளோ கீழே இறங்கி வண்டி எடுத்துட்டு போனோம். இனி ரிட்டர்ன் போறதா எப்படின்னு தெரியல. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்ப